இரும்புல கரண்ட் எப்பவுமே நல்லா ஓடும். இரும்பு வந்து ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஆனா இந்த மாதிரி அட்டை டப்பா வுட்லாம் வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. சோ அதுல வந்து கரண்ட் ஓடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா ஏன் இந்த ரெண்டு மெட்டீரியல் இந்த வித்தியாசம் இருக்கு? சோ இந்த ரெண்டு பொருளுக்குள்ளே நீங்க ரொம்ப ஜூம் இன் போனீங்கன்னா இந்த எல்லா பொருளும் ஆட்டம்ஸ் எல்லாம் உருவாயிருக்கு நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஆனா இந்த ஆட்டம்ஸ் உடைய எட்ஜில், அதாவது இருக்குல்லே வெளிப்புறத்துல இருக்கிற எலக்ட்ரான்ஸ், இதை வந்து வேலன்சி ஷெல் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ரெண்டு பொருளுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இரும்புல பாத்தீங்கன்னா இந்த வேலன்சி, அதாவது எட்ஜில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அதாவது ஒரு ஆட்டம்ல இன்னும் ஆட்டமுக்கு ஜம்ப் பண்ற அளவுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஆனா அதுவே இந்த அட்டை பாக்ஸ் வுட்ல எல்லாம் இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து செம்ம டைட்டா பேக் ஆயிருக்கும். சோ அதோட வேலன்சி ஷெல்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டம்ல இருந்து பக்கத்துல இருக்க ஆட்டமுக்கு மூவ் ஆகவே முடியாது. சோ இப்போ நீங்க ஒரு பிரஷர், ஏதாவது ஒரு மோட்டார் சுத்தியோ இல்ல ஏதோ ஒரு பேட்டரியில இருந்து வந்து இந்த இரும்புக்கு பிரஷர் கொடுத்தீங்கன்னா அதுல இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து லூசா இருக்கனால ஓட ஆரம்பிக்கும். உடனே பக்கத்துல மூவ் ஆகி அடுத்தடுத்த ஆட்டம்ஸ்க்கு ஓடும். ஆனா அதுவே நீங்க எவ்வளவுதான் பிரஷர் கொடுத்தாலும் ஒரு பேட்டரியில இருந்து இந்த வுட்ல அது மூவே ஆகாது. ஸோ இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் சேனல்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.